ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா பால் கேசரி. இதை நம்ம ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரில் நம்ம பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் ரவா எடுத்துக்கலாம். அதை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவாவுக்கு 3 கப் பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக் பண்ணுறதுக்காக ஒரு தட்டு போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக 1 மூடி வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரியும் கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஓரமாக சுற்றி வர ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 2 மினிட்ஸ் வச்சா போதும். உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே வந்துடும், சைடில் சுற்றியும் வந்துடும். பார்க்குறீங்களா, இதே மாதிரி வந்துடும். நல்லா தொட்டால் ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இப்போ நம்மளோட பால் கேசரி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.